திமுக எம்பி கட்சியின் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்த பொழுது ராகுல் காந்தி வைத்த கோரிக்கை என்பது நீங்க அசம்பிளிலேயும் கூடுதல் சீட்டு கொடுக்க மாட்டீங்க, அதிகார பகிர்வும் இல்லை, லோக்கல் பாடிஸ்லயும் எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை என்பது ஏற்புடையதில்லை, ரைட்டிங்ல 20% கொடுங்கன்னு கேட்கிறாரு. இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. பாலிட்டிஷியன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி பெரிய மீன் சின்ன மீனை விழுங்குது, திமுக காங்கிரஸ் விழுங்குது, தப்பு கிடையாது, அதான் பாலிடிக்ஸ். காங்கிரஸ்ல ஒரு தரப்பு திமுருது, நீ எங்களை நம்பி தானே நீ ஜெயிச்ச, தனியான நான் ஜெயிச்ச. கடந்த 22 ஆண்டுகள் தொடரக்கூடிய கூட்டணி, ஒரு தேர்தலை தவிர 8 தேர்தல்கள் இந்த கூட்டணி ஒன்றாக இருந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சாதனை. கலைஞர் கூட ஒரே கூட்டணி 2 தேர்தல் வைத்தது கிடையாது. இவர் 8 தேர்தல்களை காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்கிறது. ஒரே ஒரு தேர்தல் காங்கிரஸ் இல்லாமல் திமுக வெற்றி இருக்கிறது. அடிப்படையில் ஒரு கட்சியோட உரிமை, அதிகாரத்தில் பங்கு கேட்காத கட்சிகள் தான் தவறான கட்சிகள் என்பது என்னுடைய பாயிண்ட். ஏன்னா நீங்க மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்கும்போது கூட்டணியா தான் ஓட்டு கேட்கறீங்க. அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை அவர் ஒரு பொதுவெளியில் அறிவித்தது காங்கிரஸ் தலைமையை காயப்படுத்தி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இந்தியா டுடே கான்க்ளேவ்ல அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்பவில்லை என்பது காங்கிரஸ் முகத்தில் அரைந்தது போன்ற பதில் என்று பார்க்கப்படுகிறது. ஏன்னா அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸில் அதிகாரப்பூர்வமா தலைவர்கள் கார்கேவோ, பின்னால் இருந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய ராகுலோ, பிரியங்காவோ, சோனியாவோ, தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகையோ கேட்கவில்லை. தமிழக காங்கிரஸிலிருந்து எம்பியாக இருக்கக்கூடியவர் கூட அதை தொடர்ந்து பேசுகிற இந்த கூட்டணி குறித்தும் பொழுது தலைமை எதையுமே சொல்லலை. அப்போ தலைமை இதன் ஒப்புதலோடு தான் பேசுகிறார் அப்படின்னு நீங்களும் நிறைய இடங்கள் அதை சுட்டி காட்டீங்க. ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அதற்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். இந்த நகர்வை எப்படி சொல்லுவாங்க? சொந்த செலவில் காங்கிரஸ் தலையில் மண் அள்ளி போட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும். எப்படி மாநிலம் தாக்குவது ஒரு எம்பி அவர் சொந்த கருத்துன்னு பேசுறதுக்கு 24 மணி நேரம் பற்றி சொல்றது என்ன? செல்வ பெருந்தகை உடனடியாக ரியாக்ட் பண்ணிருக்கணும். உடனே ரியாக்ட் பண்ணிருக்கணும். திமுகவின் நலன் சார்ந்து மட்டுமே பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் இந்த பிரச்சனையை பார்க்குறாங்க. அப்புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை காப்பாற்றுறது தங்களுடைய தெய்வீக கடமை அப்படின்னு நினைக்கிறாங்க. நான்சென்ஸ். அதெல்லாம் உன் வேலை கிடையாது. அது கூட்டணி உடஞ்சாலும் உடையாட்டியும் அது உன் வேலை கிடையாது. உன் வேலை வந்து கமெண்ட் பண்றது மட்டும்தான், மக்களிடம் கருத்துக்களை கொண்டு பேசியிருப்பது. இந்த கூட்டணியை உடைக்கிறதோ இந்த கூட்டணியை ஒட்ட வைக்கிறதோ உன் வேலை கிடையாது. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிகிறதா? திமுகவிடமிருந்து காங்கிரஸ் எதிர்பார்ப்பது என்ன? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிக அளவிலான சீட், இரண்டுமே ஒன்றை நோக்கி பயணிக்கிற ஒரு வார்த்தையாக தான் பார்க்க முடிகிறது. மேலிடம் அமைதியாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எம்பிக்கள் பேசக்கூடிய பேச்சு தற்பொழுது இணையத்தில் பயங்கரமாக பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? காங்கிரஸ் வெளியேறும் நினைக்கிறீங்க? முறிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த கட்டத்திலும் முறியாது என்று நான் நம்புகிறேன். ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் போத் சைட்ஸ். 2 பேருக்கும், திமுக காங்கிரஸ் 2 பேருக்கும் பாதியது அதிகம். இந்த கூட்டணி உடைந்தால் 2 பேருக்கும் நஷ்டம் இருக்கும். குறிப்பாக அசம்பிளி எலெக்ஷன்றதுனால திமுகவுக்கு நஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க உங்கள் கேள்வியில் வந்து மேலிட அமைதியாக இருந்தாலும் இங்கே இருக்காங்க பேசுகிறாங்க. தவறான பார்வை. மேலிடத்தோட மறைமுக அனுமதியோடு தான் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, சுடாங்கர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மேலிடத்தோட அனுமதி இல்லாமல் நேற்றுக்கு தீர்மானமே நிறைவேற்றிருக்க மாட்டாங்க. கூட்டணி பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகு ஒரு எம்பி மதுரையில் மதுரை கிழக்கோ மேற்கோ மதுரை ஒட்டுமொத்த மதுரையில் ஒரு பகுதி மதுரை மாவட்ட நிர்வாகிகள் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும். இன்றைக்கு அவசர அழைப்பில் செல்வ பெருந்தகை டெல்லி வருகிறார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே இன்றைய காலகட்டம் என்பது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதை ஒரு முக்கியமான கோரிக்கையாக இன்று வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது சரி தப்புன்னா நம்ம பேச முடியாது. பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பாதுகாப்பதும் போற்றுவதும் அதை பிழைக்க வைப்பதும் தங்களுடைய ஜென்ம சாபல்யம் என்று நினைத்து கொண்டு பேசுகிறார்கள். இது ஒரு அருவருப்பாக இருக்கிறது. உன் வேலை அது கிடையாது. இந்த அலையன்ஸ் உடையதோ தொடருதோ அதுக்கு 2 கட்சிகளும் கவலைப்பட வேண்டிய விஷயம். மீடியாவோட வேலை இந்த அலையன்ஸை காப்பாற்றுறதோ உடைக்கிறதோ 2 கிடையாது. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் காலியாகிடும், அழிஞ்சிடும், ஒன்றும் இல்லை, சுடுகாட்டுக்கு போகணும்லாம் பேசக்கூடிய நண்பர்களை பார்த்து நான் கேட்பது, திமுக இல்லைன்னா காங்கிரஸ் சுடுகாட்டுக்கு போகணும்னா காங்கிரஸ் இல்லைன்னா திமுக எங்கே போகும்? உண்மையிலேயே திமுக இல்லைன்னா காங்கிரஸ் சுடுகாட்டுக்கு தான் போகணும்னா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்றைக்கோ காங்கிரஸை கழட்டி விட்டிருப்பார். காங்கிரஸ் இருப்பதால் தான் அவர்களுக்கு அந்த வெற்றி இலக்கை நோக்கி நகருவதற்கான கூடுதலாக தேவைப்படக்கூடிய அந்த 3-4% வாக்குகள் கிடைக்குது. திமுகவுக்கு 31% 32% ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் கிட்ட இருக்க 3-4% கூட்டி தான் 35-36 வருது. 35 தான் பாஸ் மார்க். வெரி சிம்பிள். திமுக இல்லைன்னா காங்கிரஸ் சைபர், காங்கிரஸ் இல்லைன்னா திமுக 60-70 சீட்டு ஜெயிக்கும், அவ்வளோதான். அப்போ பாத்தியது யாருக்கு அதிகம்? காங்கிரஸுக்கு அதிகாரம் போய் அடுத்த மார்ச் வந்ததுன்னா 60 ஆண்டுகள் முடியுது, வைர விழா. 1967 மார்ச்சில் ஆட்சி இழந்த காங்கிரஸ், இந்தியாவிலே சுதந்திரத்துக்கு பிறகு முதல் மாநிலமாக கட்சி ஆட்சி இழந்த காங்கிரஸ், இன்னும் 60 ஆண்டுகளுக்கு ஆட்சி வர வாய்ப்பே இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு.
அடுத்த ஆண்டு அவர்கள் வைர விழாவை கொண்டாடப் போகிறார்கள். அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் திராவிட மாடலுக்கு 2வது ஆட்சி இருக்கிறது. அப்போ யாருக்கு பாத்தியது அதிகம்? உங்களுக்கு தான் பாத்தியது அதிகம். ஆகவே எல்லா பழியும் தூக்கி காங்கிரஸ் மேலே போடுறது என்பது ஏற்புடையதல்ல. நான் முதல்ல இந்த பிரச்சனை வந்து ஒரு தேநீர் கோப்பைக்குள் இருக்கக்கூடிய புயல், ஸ்டாம் இன் டீ கப் தான் நினச்சேன். பட் என்னுடைய கணிப்பு தவறு என்று நான் இன்று உணர்கிறேன். காங்கிரஸ் தலைமை அதிகாரத்தில் பங்கு என்பதில் மிக முக்கியமாக இருக்கிறது. அதைவிட முக்கியமாக அவர்கள் கருதுவது, எனக்கு கிடைத்த தகவல், உள்ளாட்சி அமைப்புகளில் திமுக காங்கிரஸை உள்ளே வைத்து அழித்தது. புது கவர்மெண்ட் 2021 ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் காங்கிரஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா தோழமை கட்சிகளுமே வந்து திமுகவால் வஞ்சிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், வாய்மொழியாக ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி செயல்படாமல் பல இடங்களில் திமுக காரர்கள் கூட்டணி கட்சிகளை மீறி போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி முதலமைச்சர் திமுக தலைவர் உத்தரவிட்டும் அவர்கள் கேட்கவில்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் நான் வெட்கி தலை குனிகிறேன்னார். ஏன்னா அவருடைய உத்தரவை அவர்கள் கட்சிக்காரர்கள் மீறினார்கள். இது ஒரு பெரிய சிக்கல். இன்னைக்கு காங்கிரஸுக்கு அசம்பிளியில் 20 சீட்டு 30 சீட்டு கூட அதிகாரத்தில் பங்கு என்பதை தாண்டி உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸுக்கு போதிய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்துகிறார். திமுக எம்பி கட்சியின் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்த பொழுது ராகுல் காந்தி வைத்த கோரிக்கை என்பது, நீங்கள் அசம்பிளிலையும் கூடுதல் சீட்டு கொடுக்க மாட்டீங்க, அதிகார பகிர்வும் இல்லை, லோக்கல் பாடிஸ்லையும் எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை என்பது ஏற்புடையதில்லை. ரைட்டிங்கில் 20% கொடுங்கன்னு கேட்குறாரு, இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. இது காங்கிரஸ் மட்டும் இல்லை, நீங்கள் விசிகா கம்யூனிஸ்ட்டுகள் தனிப்பட்ட முறையில் பேசுனீங்கன்னா எல்லோருமே வந்து உள்ளாட்சி அமைப்புகள் தான் ஜனநாயகத்தோட ஆணிவேர். அங்கே வந்து உங்களுக்கு வந்து பஞ்சாயத்தில், நகரசபை கூட்டங்களில், நகரமன்றங்களில், மாநகராட்சிகளில் எல்லா இடத்துலையுமே காங்கிரஸை வச்சு செய்கிறாங்க திமுக. காங்கிரஸை மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளையும். பிஜேபி காங்கிரஸை வெளியிலேருந்து அழிக்குது, திமுக உள்ளேருந்து அழிக்குது, அவ்வளோதான். ராகுல் காந்தி அவர்கள் கனிமொழியிடம் கிளப்பிய பிரச்சனை என்பது, நீங்கள் போதிய பிரதிநிதித்துவத்தை தாருங்கள் என்பதுதான். அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். அதனால தான் மாணிக்கம் தாக்கூர் திரும்ப திரும்ப பேசுகிறார். ராகுல் காந்தியின் மறைமுக ஆசீர்வாதத்தின்படி தான் மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஓகே சார், இப்போ இந்த இடத்துல நீங்கள் கூறியது போல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் திமுகவிட தன்னுடைய அதிகார பகிர்வுங்கிறது நீங்கள் ஒரு கீழே ஒரு லோக்கல் ஒரு பஞ்சாயத்து அளவுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே சார். ஒரு தேசிய கட்சி இந்த அளவிற்கான ஒரு விஷயம் கிடைக்கணும்னு ஒரு திமுகவிடம் மன்றாடும் பொழுது அவர்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா, இல்லை தேசிய கட்சியாக அவர்கள் மற்ற மாநிலங்களில் சரிந்த கதைகள் பல இருக்கிறது, அதை மனதில் வைத்துக்கொண்டு அது வேணாம் அப்படின்னும் 2029 தேர்தலை நோக்கி நகர்வார்களா? இல்லைங்க, 29 தேர்தலுக்காக இது உள்ளாட்சி அமைப்புகளோட பிரதிநிதித்துவம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. நீங்கள் உள்ளே வச்சு அழிக்கிறீங்க காங்கிரஸை. நீங்கள் மற்ற மாநிலங்களில் இருந்த மாதிரி இங்கே இப்போ என்ன பிரச்சனைனா, மற்ற மாநிலங்கள்லையும் உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸ் ஒன்றுமே இல்லாத போனதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவில் நிற்குது. எங்களுக்கு பார்லிமெண்ட்டில் 10 எம்பி கொடுங்க, அசம்பிளியில் நாங்கள் 25-20 ஆக்குவோம், லோக்கல் பாடிஸில் அது கூட கிடையாதுன்னு போது கண்ணை விட்டு சித்திரம் வாங்குகிற கதை அது. ஆகவே பார்லிமெண்ட்டில் நாங்கள் 10 சீட்டை இந்த போக்கில் போச்சுன்னா சத்தியமாக 29 காங்கிரஸை திமுக சுமக்காது. அப்படியே கொடுத்தாலும் 10 சீட்டு கொடுக்க மாட்டாங்க, 5 சீட்டு கொடுத்து 4 சீட்டை தோக்கடிப்பாங்க. அவங்க இந்த சந்தேகங்கள்லாம் அவர்களுக்கு எழுந்து கொண்டிருக்கிறது, காங்கிரஸுக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. இதை தயவு செய்து நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் வந்து சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது நந்தா. பாலிட்டிஷியன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி பெரிய மீன் சின்ன மீனை விழுங்குது, திமுக காங்கிரஸை விழுங்குது, தப்பு கிடையாது, அதான் பாலிடிக்ஸ். காங்கிரஸில் ஒரு தரப்பு திமிருது, நீ எங்களை நம்பி தானே நீ ஜெயிச்ச, தனியாக நான் ஜெயிச்ச. கடந்த 22 ஆண்டுகளில் தொடரக்கூடிய கூட்டணி, ஒரு தேர்தலை தவிர 8 தேர்தல்கள் இந்த கூட்டணி ஒன்றாக இருந்திருக்கிறது. 4 சட்டமன்ற தேர்தல்கள், 4 மக்களவை தேர்தல்கள், 8 தேர்தல்களில் இந்த கூட்டணி ஒன்றாக பயணித்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சாதனை. கலைஞர் கூட ஒரே கூட்டணியை 2 தேர்தல் வைத்தது கிடையாது. இவர் 8 தேர்தல்களை காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்கிறது. ஒரே ஒரு தேர்தல் காங்கிரஸ் இல்லாமல் திமுக வென்று இருக்கிறதா? கிடையாது. அப்போ அதிகாரத்தில் பங்கு என்பது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி கேட்குறீங்க. அடிப்படையில் ஒரு கட்சியோட உரிமை, அதிகாரத்தில் பங்கு கேட்காத கட்சிகள் தான் தவறான கட்சிகள் என்பது என்னுடைய பாயிண்ட். ஏன்னா நீங்கள் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கும்போது கூட்டணியாக தான் ஓட்டு கேட்குறீங்க, தனியாக போய் யாருமே ஓட்டு கேட்கல. இந்தியாவில் தனியாக யாருமே ஜெயிச்சது கிடையாது. மோடி இன்னைக்கு 38 கட்சியோடு நிற்கிறார். உரிமைங்கிறீங்க, உரிமை கடமை. அது அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என்று சொல்லுவது சன்னியாச ஆண்டி மடமாக நடத்துகிறாங்க. 45 வருஷ கட்சி பிஜேபி அதிகாரத்தில் பங்கு கேட்குது, கரெக்ட். அது 140 வருஷ கட்சி காங்கிரஸையும் கேட்கக்கூடாது. அதிகாரத்துக்கு அடையே தானே நீங்கள் பதவிக்கு வரீங்க. 2வது டிசிஷன் மேக்கிங் நம்ம ஒன்று சொல்கிறோம். அதிகாரன்றது வந்து கொள்ளடிக்கிறது மட்டும் இல்லைங்க, அப்படி பார்ப்பதுக்கு குறுகிய பார்வை. நீங்கள் டிசிஷன் மேக்கிங், முடிவுகளை எடுப்பதில் கூட்டு பொறுப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் வந்து என்னைக்கு என்கிட்ட ஓட்டு கேட்கும்போது 90 கட்சியோட வரியோ, அதில் யாரெல்லாம் அசம்பிளியில் போட்டி போடுறாங்களோ அவங்களுக்கு, கூட்டணியில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. 34-35 மந்திரி தான் கொடுக்க முடியும். யார் உங்கள் கூட்டணியில் ஜெயிக்கிறானோ
ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட அவனுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கணும். ஏன்னா அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. நீ கூட்டணியோட வந்து தான் என்கிட்ட ஓட்டு கேட்குற, தனியாக ஒன்றும் ஓட்டு கேட்கல. அப்படின்னா தனியாக நின்று ஜெயிச்சுட்டு போ. அதை யாராலையுமே இன்றைக்கி செய்ய முடியாது. அதாவது 38 கட்சிகள் தான் இன்றைக்கி மோடியை தூக்கி நிறுத்துது. மம்தா பானர்ஜி, சந்திரபாபு நாயுடு, ஸ்டாலின், எல்லா கூட்டணி சேர்ந்து தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி ஏங்க, தனி மெஜாரிட்டிக்கு 50 சீட் கூட இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு 50 சீட்டு கூட இருக்கு. பவன் கல்யாணுக்கு எதுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தாரு? அமைச்சரவை முடிவுகளில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் இடம்பெறுவது ஜனநாயகத்தை பரவலாக்கும். இது ஒரு காங்கிரஸ் தலைவர் கேட்கக்கூடிய கேள்வி. அடிப்படையில் ஒரு ஜனநாயக பண்பு இல்லாதவராக அறியப்படுகிற, சர்வாதிகார தன்மை கொண்டவராக அறியப்படுகிற நரேந்திர மோடி அவர்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும்போது, தனி மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லாட்டியும், அடிப்படையில் ஒரு ஜனநாயகவாதியான எல்லோரையும் அரவணைத்து போகிற ஒரு இன்க்ளூசிவ் லீடராக இருக்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடாது? இது நியாயமான கேள்வி. ஆகவே அதிகாரத்தில் பங்கு என்பது கெட்ட வார்த்தை கிடையாது. ரெண்டாவது, உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து நீங்கள் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்காதது தோழமை கட்சிகள், இது ஏதோ காங்கிரஸ் மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுமே உள்ள சிதைத்து கொண்டிருக்கிறது. பெரிய மீன் சின்ன மீனை விழுங்குவது போல கூட்டணி கட்சிகளை திமுக விழுங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான், அதற்கான ஒரு எதிர்வினை தான் இது. இது எங்கே போய் முடியும், கூட்டணி முடியுமா அதெல்லாம் எனக்கு பதில் இல்லை. நான் இப்பயும் நம்புகிறேன் நந்தா, இவ்வளோத்துக்கு பிறகு அந்த கூட்டணி தொடர வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு முடிவு காணாமல் தினம் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதில் சிக்கல் வரும். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர், 50 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். மோடியை விட அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அவசர நிலை காலத்தில் சரிப்படுத்தப்பட்டவர். அவருக்கு நீண்ட நெடிய அனுபவம் உண்டு. ஆனால் அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை அவர் ஒரு பொதுவெளியில் அறிவித்தது காங்கிரஸ் தலைமையை காயப்படுத்தி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இந்தியா டுடே கான்க்ளேவில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்பவில்லை என்பது காங்கிரஸ் முகத்தில் அரைந்தது போன்ற பதில் என்று பார்க்கப்படுகிறது. ஏன்னா அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸில் அதிகாரப்பூர்வமாக தலைவர்கள் கார்கேவோ, பின்னாலிருந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ராகுலோ, பிரியங்காவோ, சோனியாவோ, தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகையோ கேட்கவில்லை. பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க ஆராய்ச்சி குழு தலைவர், மாணிக்கம் தாக்கூர் ஒரு எம்பி, சுடாங்கர் ஒரு நிர்வாகி. பொறுப்பில், தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் யாருமே கேட்கவில்லை. அப்படி இருக்கும்பொழுது திமுகவின் தலைவர் முதலமைச்சர் அவர் வெளிப்படையாக காங்கிரஸுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று அறிவித்தது காங்கிரஸை அவமதித்தது போன்ற ஒரு தோற்றத்தை அல்ல, அதைத்தான் காங்கிரஸ் தலைமை உணர்வதாக நான் அறிகிறேன். அதனுடைய தொடர்ச்சி அன்று எல்லோரும் என்ன நினைத்தோம்னா முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் மு.க. ஸ்டாலின். இல்லை, அதன் பிறகு அந்த பேச்சுக்கள் அதிகமாகின்றன, தீர்மானங்கள் போடப்படுகின்றன. அப்போ சிக்கல் அதிகமாவது, ஆழமாகிறது. நான் நேற்று வரையில், கடந்த வாரம் வரையில் நினைத்தது கூட்டணியை முறியாது என்று தான் இப்பொழுதும் நம்புகிறேன். ஆனால் அது வேறு திசையில் போனால் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. இப்போ கூட்டணி முறியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஓகே சார், அப்படி ஒரு ஃபைனல் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு வாய்ப்பு அதிகம் நான் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் பொதுவெளியில் முதல்வர் அவர்கள் சொல்லும் பொழுது இது ஒரு குறுகிய ஒரு ரூம்குள்ளே பேசலை, ஒரு பேச்சுவார்த்தையில் பேசலை, பொதுவெளியில் சொல்கிறாங்க. இது ஓவரால் நேஷனல் மீடியாக்கள் எல்லாருமே இப்போ செய்தியாக கவர் பண்ணுறாங்க. பொதுவெளியில் சொல்லும் பொழுது காங்கிரஸ்க்கு ஏற்பட்ட அந்த அவமானம் அப்படின்னு பார்த்தா இந்த மனக்கசப்போடு அவர்கள் தேர்தலை சந்திக்க முடியுமா? அப்படியே சந்தித்தாலும் இந்த தேர்தலோடு திமுக காங்கிரஸை நிச்சயமாக 2029 கலட்டி விடுவதற்கான மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்களா? இந்த உள்ளடி கேம்களை இப்போ பொதுவெளியிலே பண்ண ஆரம்பிப்பாங்களா? ஏன்னா இவ்வளவு மனக்கசப்புகளை வைத்துக்கொண்டு இவ்வளவு பேசியதுக்கு பிறகு, காங்கிரஸ் நிர்வாகிகள் இவ்வளவு தீர்மானங்களை போட்டதுக்கு பிறகு, அவர்களின் உரிமை அப்படின்னு பேச தொடங்கியதுக்கு பிறகு இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் சிக்கல் நீடிக்குமா? கிரவுண்டில் நீடிக்கும். அருமையான கேள்வி. இவ்வளவுக்கு பிறகும் இந்த அலையன்ஸ் தொடர்ந்ததுன்னா அது விளங்குமான்னு கேட்குறீங்க. சிம்பிளாக விளங்குவதற்கு வாய்ப்பு குறைவு. ஐ திங்க் அடிக்குவேட் டேமேஜ் ஹஸ் பின் டன், ஆங்கிலத்தில் சொல்லணும். போதிய சேதாரம் ஆல்ரெடி நிகழ்ந்து விட்டது. கூட்டணி தொடர்ந்தாலும் அந்த சேதாரம் ரெண்டு தரப்பையும் பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். நீங்கள் 96 கவனிக்கணும். இதே மாதிரி கடைசி நிமிஷம் வரை இதை விட பல மடங்கு அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு 2 நாள் முன்னால் ஒன்று சேர்ந்தப்போ சத்தியமூர்த்தி பவனில் நரசிம்மராவ் கொடும்பாவி, பிரதமருடைய கொடும்பாவி எரிக்கப்பட்டது, கொடிகள் இறக்கப்பட்டன, நரசிம்மராவ் கொடும்பாவி மீது சிறுநீர் கழித்தார்கள். நான் நேரில் பார்த்துருக்கேன், அதை 30 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தது. அன்றைக்கி உடையறதுக்கு காங்கிரஸுக்கிட்ட ஓரளவு வாக்கு வங்கி இருந்தது. இன்றைக்கி என்ன இருக்குது? 4% 5%, மேக்ஸிமம் 5%, அதிகபட்சம் போச்சுன்னா உங்களுக்கு. பட் அந்த சேதாரம் கீழே நடந்திருக்குது. நீங்கள் கீழே தொண்டர்கள்கிட்ட போனீங்கன்னா எம்எல்ஏ எம்பிஸ் திமுக கூட்டணி வேணும்னு விரும்புகிறோம். பட் காங்கிரஸ் தொண்டர்கள் வாக்கு வங்கியில் எனக்கு தெரிஞ்சு 90% இந்த கூட்டணியில் அவர்கள் ஆர்வம் இழந்து விட்டார்கள். விஜயோட போகலான்றாங்க அவங்க.
அது ஒன்று இருக்குது கீழே. இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். 21 காங்கிரஸ் ஓட்ஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆச்சுல்ல, அது இந்த முறை கூட்டணி வைத்தாலும் ஆகாது. ஸோ ஆல்ரெடி உங்கள் கேள்வி நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், சரியானு சொல்லுங்கள் நந்தா. அதாவது இவ்வளவுத்துக்கு பிறகு இந்த கூட்டணி தொடர்ந்தால் அது விளங்குமான்றீங்க. விளங்காது. சரிங்க சார். இப்போ நீங்கள் சொல்வது போன்று கூட்டணி தொடரவில்லை என்றாலும் காங்கிரஸ்க்கு ஒரு 5% வாக்குகள் இருப்பதாக வைத்துக் கொண்டாலும் 4% இருக்கு. சரி, 4னே வைத்துக்கலாம், 3ன்னு வச்சுக்கோ. சரி சார். 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாத காங்கிரஸ் இப்போ மேல தலைமையும் வீக்காக இருக்கிறது. ஒரு ஒட்டுமொத்தமாக 3 முறை ஆட்சியை இழந்துட்டாங்க, பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கிறாங்க. இங்கே தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்காத காங்கிரஸ் அந்த ஸ்ட்ரக்சர் வைஸாக நிர்வாகிகளோட உத்வேகத்தோட திமுகங்கிற ஒரு பலம் இல்லாமல் பொருளாதார ரீதியாக அதிகார ரீதியாக எல்லாவற்றிலும் சேர்த்து சொல்கிறேன், அப்படி இல்லாமல் காங்கிரஸ் தனியாக சர்வே பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? இல்லை, சைபர் அதில் எந்த சந்தேகம் பண்ணாதீங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் பீடிக்க போட வேண்டிய அவசியமே இல்லை. 0 தான். தம்மு கட்டிக்கிட்டு நான் சந்தானம் சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ தம்மு கட்டி கேட்குறேன்? இவ்வளோலாம் தம்மு கட்ட வேணாம், கூலாக ஜாலியாக பேசலாம், ஒன்றும் கிடையாது. சைபர் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ என்னை உள்ளே வச்சு ஒன்றும் வாழ வைக்கல, நீ எனக்கு என்ன வசந்த மாளிகை கட்டி கொடுக்குற கிடையாது, நீ உள்ளே வச்சு நான் அழிக்கிற, அவன் வெளியில் வச்சு அழிக்கிறான், நீ உள்ளே வச்சு அழிக்கிற. 10 சீட்டு தூக்கி அப்படியே வந்து தர்மம் பண்ணுற மாதிரி பண்ணுறது, 20 சீட்டு கொடுக்கறது. உள்ளாட்சி அமைப்பு முன்ன மறந்துடாதீங்க நந்தா, நம்ம அத்தனை பேரும் பேசும்போது உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி கவனத்தில் வச்சுக்காம பேசும். உள்ளாட்சி அமைப்புகள் தான் ஜனநாயகத்தோட அடிப்படை. அரசு நிர்வாகத்துக்கும் ஒரு அரசியல் கட்சியோட வளர்ச்சிக்கும். காங்கிரஸுக்கு பல இடங்களில் கிளைகளே இல்லை. நான் திமுகவோட சேர்ந்து என்ன வாழ போகிறேன்? 3% தானே. திமுகவோட சேர்ந்து அடுத்த எலெக்ஷன் அது 2% ஆக போகுது. இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் பண்ணுறேன், 3.5% 3.25% ஆகலாம், ஆயிட்டு போட்டோம். நீங்கள் அவங்க கோணத்துலேருந்து பாருங்களேன், ஏன் அதை பார்க்க மாட்டேன்றீங்க? எல்லா பிரச்சனைகளுக்கும் 2 கோணம் உண்டு. திமுகவின் நலன் சார்ந்து மட்டுமே பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் இந்த பிரச்சனையை பார்க்குறாங்க. அப்புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை காப்பாற்றுறது தங்களுடைய தெய்வீக கடமை அப்படின்னு நினைக்கிறாங்க. நான்சென்ஸ். அதெல்லாம் உன் வேலை கிடையாது. அது கூட்டணி உடஞ்சாலும் உடையாட்டியும் அது உன் வேலை கிடையாது. உன் வேலை வந்து கமெண்ட் பண்ணுறது மட்டும்தான், மக்களிடம் கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பது. இந்த கூட்டணியை உடைக்கிறதோ இந்த கூட்டணியை ஒட்ட வைக்கிறதோ உன் வேலை கிடையாது. இல்லை திமுக வந்து அவங்க தான் வந்து கரெக்டு, காங்கிரஸ் கரெக்ட் இல்லை, திமுகவில் தான் காங்கிரஸ் நிற்குது, அப்படி நிற்குது நான் கைட்டிட்டு போயேன். நான் இவ்வளோ பேசக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணியில் திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய நண்பர்களை பார்த்து கேட்பது ஒன்றே ஒன்று தான், அந்த அளவுக்கு காங்கிரஸ் பலவீனமாக இருக்குது. காங்கிரஸை திமுக தான் டெய்லி ஸ்டெராய்டு போட்டு காப்பாற்றுது. அப்படின்னா ஏங்க கூட்டணியில் வச்சுருக்கீங்க? நீ ஏன் வச்சுருக்க? கைட்டிடேன், உனக்கு ஈஸி தானே. நீ இன்னும் கூடுதலாக 20 சீட்டு ஜெயிக்கலாம். அந்த கொடுக்குற 25 சீட்டில் 20 சீட்டை நீங்கள் வச்சு போடலாம். 200 தொகுதி நீ நிற்கலாம். 5 சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு வாய்க்கரிசி மாதிரி ஆளுக்கு ஒரு சீட்டு போட்டுடலாம். செஞ்சுட்டு போங்களேன். உண்மையிலேயே இன்றைக்கு திமுக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தோற்றத்தின்படி காங்கிரஸ் அவ்வளவு வீக்காக இருக்குன்னா ஏன் திமுக காங்கிரஸை சுமக்குது? அவங்க சுமக்கிறாங்கன்றதே ஒரே அடையாளம், ஏதோ ஒரு விதத்தில் காங்கிரஸால் திமுகவுக்கு லாபம் இருக்குது ஆட்சியை பிடிப்பதற்கு. நீங்கள் திமுக ஜெயிச்சா பத்தாது நாடு நந்தா, 118 வாங்கி ஜெயிக்கணும், மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கணும். 2006 2001 ஜெயலலிதாவோட அலங்கோல ஆட்சிக்கு பிறகு வெறும் அதிமுக மட்டும்தான் அதிமுகவோட இருந்தது. மற்றபடி கலைஞர் ஒரு மெகா அலையன்ஸை கட்டமைச்சார். திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், பாமக, விசிகா இல்லை, பாமக எல்லாம் வச்சார். அப்போ என்னாச்சு? 96 சீட்டு தான் ஜெயிச்சார். 118 வாங்க முடியல. மைனாரிட்டி கவர்மெண்ட் அது கடைசி வரைக்கும். வார்த்தைக்கு வார்த்தை ஜெயலலிதா மைனாரிட்டி கவர்மெண்ட் தாங்க. 36 காங்கிரஸும் 18 பாமக வந்து வெளியிலேருந்து காப்பாற்றுச்சு. நீங்கள் 10 வருஷம் அதிகாரத்துக்கு பிறகு 2021 வரும்போது கூட வந்து முதல் 4 மணி நேரம் ரிசல்ட் இழுபறியாச்சு. 4 முனை போட்டியில் திமுக அட்வான்டேஜுங்க, அதில் சந்தேகமே இல்லைங்க. பட் வாட் சார்ட் ஆஃப் அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குது. 118 வாங்கி நீ ஜெயிக்கணும், தனி மெஜாரிட்டியோடு வரணும். ஆமாங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்னங்க? சரி சார், இப்போ வந்து 4 5 இல்லை 4 நான் 3ன்னு வச்சுக்கொண்டேன். 1.5% தான் வந்து உங்களுக்கு வந்து மைனாரிட்டி இது வந்து 2016 ஜெயலலிதா ஆட்சியை பிடிச்சாங்க. மக்கள் நல கூட்டணி உடச்ச 1.5% தான் ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போ 3%னா, அதாவது திமுக வந்து ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, தேர் பொலிட்டிக்கல் அனிமல்ஸ். இன்றைக்கி அகில இந்திய அளவில் வந்து மிக வலுவான ஒரு கட்டமைப்பு கொண்ட நிர்வாக கட்டமைப்பு, வாக்கு வங்கி கட்டமைப்பு, மீடியா பலம், இதெல்லாம் கொண்ட ஒரே கட்சி திமுக. இன்னொன்று, திமுக இன்றைக்கி இருக்க அதிர்ஷ்டம் வேறு எந்த கட்சியும் கிடையாது இந்தியாவில். ஏன்னா எதிர்கட்சிங்க சுத்தமாக செதஞ்சு சின்ன பின்னமாக கிடைக்குது. நெரேட்டிவை திமுக செட் பண்ணுற மாதிரி வேறு யாராலையும் செட் பண்ண முடியல. ஸ்டாலினுடைய எதிரிகள் எல்லாருமே பலவீனமானவர்கள், கலைஞருடைய எதிரிகள் எல்லாருமே மிக மிக பலசாலிகள். கலைஞரை மாதிரி ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சந்தித்த எதிரிகள் வந்து வரலாற்று நாயகர்கள். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, எம்ஜிஆர்,
ஜெயலலிதா, யோசிச்சு பாருங்கள், எல்லாம் எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டிஸ். அந்த ஒத்த தென்னை மரம் அத்தனை பேரை சமாளிச்சது இல்லையா? கடைசி வெற்றி அவருக்கு தான் எப்பயுமே. பட் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அந்த கஷ்டம் இல்லை, ஒரு லக்ஸுரி இருக்குது உங்களுக்கு. எதிர்கட்சியே இல்லை கிட்டத்தட்ட. விஜய் ஒரு சேலஞ்சராக கூட ஒரு டிஸ்டர்ப்டராக வரார். அப்போ நீங்கள் அதிகாரத்தில் இருந்து மக்கள்கிட்ட போகும்போது நீங்கள் சிந்தாமல் செதறாமல் நீங்கள் எடுக்கணும்னு பார்க்குறீங்க. நீங்கள் இவ்வளோ பேசின பிறகும் ஏங்க ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கார்? நான் அங்கே சொல்கிறேங்க. ரொம்ப தீட்சண்யமான அரசியல் முடிவுகளை எடுக்கக்கூடிய அரசியல் சாதுரியமான மதி கொண்ட ஸ்டாலின் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இல்லையா? நிச்சயம். 4.5 ஆண்டுகள் இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு காங்கிரஸ் இம்சை தான் கொடுக்குது, நான் மறுக்கல. திமுக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்காரன் கொடுக்குற இம்சை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் பாலிடிக்ஸ்ன்றது ஆர்ட் ஆஃப் பாசிபிள். விபி சிங் சொல்லுவார், ஆர்ட் ஆஃப் பாசிபிள், இது சாத்தியமானதே செய்வது. அப்படி பார்க்கும்பொழுது உண்மையிலேயே காங்கிரஸால் உங்களுக்கு யாதொரு பலனும் இல்லை, அது வெறும் டிஸ்ரப்டர் தான், நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் ஒரு நொடியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு இடமில்லை என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டு போய்விடலாமே. அப்போ அதை செய்யாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு லாபம் இருக்கிறது. காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவுக்கு 118 வருமானதான் என்னுடைய கேள்வி, வராதுன்றது என்னுடைய பதில். சரி, இப்போ காங்கிரஸ் இந்த முழக்கத்தை வீரியமாக வைக்கிறாங்க. சரி, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் இப்போ தேர்தல் நேரத்தில் தான் தன்னுடைய வலிமையையும் தன்னுடைய கூட்டணியில் தன்னுடைய அதிகாரத்தை நிரூபிக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்படும் பொழுது அவர்களும் இந்த முழக்கத்தை வைத்தால் திமுகவிற்கு பெரும் தலைவலியாக மாறுமா வருகிற இந்த அடுத்த 60 நாட்கள்? சத்தியமாக அவர்கள் வைக்க மாட்டார்கள். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, விசிகாவை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. மதிமுக திமுகவோட ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு. இடதுசாரிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாண்ட் என்னென்னா, அவங்க ஆரம்பத்துலேருந்தே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க இடதுசாரிகள். அதிகாரத்தில் நீங்கள் கொடுத்தா கூட நாங்கள் வாங்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாம் ஒரு பொது செயல் திட்டத்தை, காமன் மினிமம் ப்ரோக்ராமை, எல்லோரும் ஏற்றுக்கொண்ட செயல் திட்டத்தை மக்கள் மத்தியில் வைத்து அதுக்கு மக்கள் வாக்களித்தால் தான் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு பெறுவோம் என்பது இடதுசாரிகளோட நிலைப்பாடு. அதனால் திமுகவுக்கு மற்ற தோழமை கட்சிகளிடமிருந்து இந்த அழுத்தம் 1% கூட இல்லை, 1% கூட இல்லை. ஒரு காலத்தில் பேசி வந்த விசிகேவே அந்த நிலைப்பாடை மாறிவிட்டது. காங்கிரஸ் மட்டும்தான் திமுகவுக்கு இன்றைக்கு இந்த விஷயத்தில் சவாலாக இருக்கிறது. நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன் நந்தா, நான் வந்து முதல்ல கணிச்சது 2 மாதமாக இது ஒரு ஸ்டாம் இன் அ டீ கப், ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு. ஒரு சிறிய பிரச்சனையை குறிப்பதற்கு அப்படி சொல்லுவார்கள், ஒரு தேநீர் கோப்பைக்குள் இருக்கக்கூடிய புயல். அப்படித்தான் நான் நினைத்தேன். முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவுடைய கான்க்ளேவில் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று தெளிவுபடுத்திய பிறகு நான் கருதியது என்னவென்றால், இந்த பிரச்சனைக்கு தெளிவாக அது ஒரு தேசிய ஊடகத்தில் சொன்னால் அதோட முதலமைச்சர் சொல்கிறாருன்னு போது அதோட இது வந்து அதிகமாக இருக்கும், வீச்சு அதிகமாக இருக்கும். இட்ஸ் ஃபைனல் டிசைசிவ். அது வந்து அன்றைக்கி எல்லா மீடியாவும் அதான் போட்டாங்க. அதோட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று நான் நினைத்தேன். ஆனால் அதுக்கு பிறகு தான் அஃபிஷியலாக தீர்மானம் வரைக்கும் போகுது. அப்போ காங்கிரஸ் வந்து அதில் நான் பர்சனலாக நினைத்ததை விட உறுதியாக இருக்குன்னு தான் எனக்கு தெரியுது. ஸோ இப்போ இது எங்கே போகுதுன்னு தெரியல. அதனால் இதில் முறிந்தால் ஆச்சரியம் இல்லை என்ற நிலைக்கு போகிறதோ என்று நான் கருதுகிறேன். பட் நான் இன்னமும் என்னோட ஹஞ்ச் என்னன்னா, நான் உள்ளுணர்வு, என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். மேபி ரைட், மேபி ராங், தெரியல. பட் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு இருந்தாலும் என்னுடைய உள்ளுணர்வு சொல்வது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். somehow they will manage. இந்த பிரச்சனையையும் அவர்கள் சமாளிப்பார்கள். மேபி கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டு சமாளிக்கலாம், அல்லது வேறு ஏதாவது இஷ்யூஸில் அவங்க ஒரு உடன்படிக்கைக்கு வரலாம். உள்ளாட்சி அமைப்புகளில் கூடுதல் இடங்களை கொடுக்க ஸ்டாலின் அவர்கள் ஒப்புக்கொள்ளலாம். ஒரு காம்ப்ரமைஸுக்கான பாசிபிலிட்டி, ஒரு சமரசத்துக்கான சாத்தியக்கூறு ஐ திங்க் இன்னமும் இருக்குன்னு தான் நான் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது. பட் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப டைஸியாக இருக்குன்னுவாங்க. நீங்கள் சொன்ன 1.5-10 நிமிஷமால சொன்னது உண்மை. இத்தனைக்கு பிறகும் சோனியா காந்தி தலையிட்டாலேயோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ ஒரு சமரசம் ஏற்பட்டாலும் இந்த காயம் வந்து அதற்கான ஒரு பலனை கொடுக்கும். கீழே ஜெல்லாகிறது வாய்ப்பு குறைவு. இது அப்படியே 96 அந்த அளவுக்கு இல்லாட்டியும் கிட்டத்தட்ட அது ஒத்து போகுது. நீங்கள் அலையன்ஸுன்றது வந்து ஒரு மொழியில் பேசணுங்க. அதுவும் தேர்தல்களுக்கு ஒரு 3 மாதம் முன்னால் ஒழுங்காக பேசணும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிரிஞ்சு நின்னீங்கன்னா கடைசியில் நீங்கள் வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக, அந்த நேற்று யாரோ நம்முடைய நண்பர்னு நினைக்கிறேன், நம்முடைய கிருஷ்ணன் பாக்கி இருக்கார்ல, தொலைக்காட்சிகள்லாம் பேசணும், என்னுடைய நீண்ட நாள் நண்பர், தினமணியில் இருந்தவர், அனுபவமிக்க ஒரு மூத்த பத்திரிகையாளர். அவர் நேற்று ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் சொன்னதாக கேள்விப்பட்டேன். என்டிஏ அலையன்ஸ் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, திமுக அலையன்ஸ் டைவர்ஸை நோக்கி போகுதுன்னாரு. பாக்கி சொன்னது இது கரெக்டு தான். இது டைவர்ஸில் முடிஞ்சாலும் பரவாயில்ல, டைவர்ஸும் ஆகாமல் கல்யாணமும் இழுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நடுத்தரில் அடிதடி, புருஷன் பொண்டாடி அடிதடி கதை ஆகிடுது உங்களுக்கு. வந்து ஊரே வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு.
ஒன்று நிச்சயதார்த்தம் பண்ணி ஒழுங்காக குடும்பம் நடத்தணும், கல்யாணம் பண்ணி, இல்லை டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சிடணும். டைவர்ஸும் ஆகாமல் கல்யாணமும் ஒழுங்காக இல்லாமல் நடுத்தரில் தினம் சண்டை அடிதடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி புருஷகாரன் குடிச்சிட்டு வந்து பொண்டாடி போட்டு அடிப்பான். உங்களுக்கு தினமும் புருஷன் பொண்டாடி சண்டை நடக்கும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தினம் இது வந்து ஒரு குழாயடி சண்டை மாதிரி போய் உங்களுக்கு வந்து அலைன்ஸே வந்து ஒரு டைவர்ஸ் நோக்கி போதோன்ற ஒரு சந்தேகம் வருதுன்னா அது 2 பேருக்கும் நல்லதில்லை. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படாவிட்டால் அப்புறம் சேர்ந்து வாழ்ந்தாலும் அதில் வந்து எந்த விதமான ஒரு அர்த்தமும் இருக்காது. ஒரு வேளை தொடரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஓகே, ஒரு உடன்படிக்கைக்கு வர்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அந்த சீட் நம்பர்ஸில் மாற வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணால் கூட சரி ஓகே, ஏதோ ஒரு உடன்படிக்கை அப்படின்னாலும் அந்த நம்பர் ஆஃப் சீட், ஏன்னா நீங்கள் தோல்வி உற்ற இடங்களை தான் நாங்கள் கேட்கிறோம்னு சொன்னது 40 எய்ம் பண்ணுறாங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இப்போ 40 இலக்குன்னு இருக்கும்பொழுது 25 15 இடங்கள் பெரிதளவில் கேட்குறாங்க. அப்போ அது ஓரளவுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா? காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதா? அதையும் சரியாக கணக்கை முடித்து விடுவார் ஸ்டாலின் அப்படின்னு எடுத்துக்கிறதா? இப்போ நம்பர்ஸ் பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தோணுதுங்க. காங்கிரஸோட இஷ்யூ கூட வந்து நம்பர்ஸ் கிடையாது, அப்படி தான் நான் கேள்விப்படுறேன். 2 விஷயம். ஒன்று, உள்ளாட்சி அமைப்புகளில் 20% கொடுங்க, அதை ரைட்டிங்கில் கொடுங்க. ரெண்டாவது 25ன்றது 27ன்றாங்க இவங்க அதிகபட்சம். 27 இருந்தாலும் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லுங்கள். இவங்க 2த்துக்கும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் 25 கொடுத்தது அதிகபட்சம் 30 வரைக்கும் ஸ்டாலின் போகலாமே ஒழிய 40க்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பட் பிரச்சனை அந்த 30 கூட கிடையாது, பிரச்சனை அதிகாரத்தில் பங்கு. அது ரெண்டாவது முதல் உள்ளாட்சி அமைப்புகளில் வாட் ஐ ஹர்ட் வாஸ், எனக்கு கிடைச்ச வரைக்கும் வந்து ஒரு உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி ராகுல் அதிகமாக பேசுகிறார். அது ஆக்சுவலாக கரெக்டான அணுகுமுறைங்க. அது கட்சி வளரணும்னா லோக்கல் பாடிஸில் வந்து உங்களுக்கு இருக்கணும். இன்னொன்றுங்க, இந்தியாவிலே லோக்கல் பாடிஸை வந்து கிள்ளிக்கரியாக நடத்துகிற மாநிலம் தமிழ்நாடு தான். எலெக்ஷனே கிடையாதுங்க, ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு நடத்துகிறாங்க. 5 ஆண்டுகள் இருந்த பதவி காலத்தை 3 ஆண்டுகளாக குறைச்சிட்டாங்க. இப்போ கேரளா வந்து நம்மளை மாதிரியே ஏப்ரல் மேலே எலெக்ஷனுக்கு போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா முழு அளவிலான உள்ளாட்சி தேர்தலுக்கு டிசம்பர் மாதம் நடந்து. கேரளாவில் நடத்தும்போது ஏங்க தமிழ்நாட்டில் நடத்த முடியாது? அப்போ மத்தியிலேருந்து எங்கள் மாநிலங்களுக்கு அதிகாரம் வேணும்னு போராடுற திமுக மாநிலங்கள்லேருந்து அதிகாரத்தை உள்ளாட்சிகளுக்கு கொடுக்க மறுக்குதில்ல. அப்போ மத்திய அரசு பண்ணுறதானே நீங்களும் பண்ணுறீங்க. அது திமுக ஆட்சியில் மட்டும் சொல்கிறீங்களா இல்லை அண்ணா திமுக ஆட்சியில்? இதே கதை தான். இவங்க 2 பேரும் அதில் ஒன்று. அண்ணா திமுக 2 பேரும் ஒன்று. ஆனால் அண்ணா திமுகவோட திமுக கூடுதலாக அதிகாரங்களை சுவைக்க விரும்புது. ஏன்னா அதிகாரத்தை முழு அளவில் சுவைச்ச ஒரு கட்சினா அது இந்தியாவிலே வந்து திமுக தான். அவங்களுக்கு அதை எப்படி சுவைக்கிறதுன்னு தெரியும், அவங்களுக்கு நிர்வாகம் தெரியும். தேசிய அளவில் 75 ஆண்டு கால கட்சி, பாரம்பரியமிக்க ஒரு கட்சி. பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க வந்து அரசியல் செய்கிற மாதிரி மற்றவங்களால செய்ய முடியாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கோட இலக்கணமே திமுக தான். விமர்சனங்கள் 1000. அவங்களால வந்து மத்தியிலேருந்து அதிகாரத்தை வாங்க முடியும், வர அதிகாரத்தை கீழே கடத்தாமல் வச்சுக்கின்னு அவங்களே அனுபவிக்கவும் முடியும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கிளாசிக் கேரக்டரே டிஎம்கே தான். நல்லது கெட்டது 2 கலந்தது தான். அது வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்தியா தேசத்துக்கே அவங்க இன்னொன்று கட்சியை வந்து ஒரு அதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து நிர்வாக கட்டமைப்பை எந்த அளவுக்கு ஒழுங்காக வச்சிருக்கணுன்றதுக்கு திமுகவை பற்றி நாடு முழுவதும் இருக்க கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா முறையாக எல்லாமே கணக்கு வழக்குகள் நிர்ணயிக்கப்படுகின்றன, உறுப்பினர் சேர்க்கை முறையாக பார்க்கப்படுகிறது. அறிவாலயத்தின் கதவுகள் வந்து உங்களுக்கு 24 மணி நேரமும் திறந்திருக்கும். ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனைனா கட்சிக்காரன் 24 மணி நேரம் அவங்க செயல்படக்கூடிய ஒரு வழக்கறிஞருக்கு குழு உண்டு. இதோ பனையூரில் போய் நீங்கள் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு பூட்டின்னு கிடக்குறீங்கல்ல, அதிமுக ஆஃபீஸை கூட வந்து எனக்கு தெரிஞ்சு நைட்டில் பூட்டுறானுங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல, எனக்கு தெரியாமல் பேசக்கூடாது. ஆனால் அறிவாலயத்தின் கதவுகள் என்றைக்குமே பூட்டப்பட்டதில்லை. ஒரே ஒரு தடவை கலைஞர் அரெஸ்ட் அப்போ மட்டும் அதை இழுத்து மூடினாங்க, அவ்வளோதான். அது கூட அடுத்த நாள் திறந்துட்டாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு அரசியல் கட்சிக்குரிய இலக்கணம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் அவங்களால எல்லாரையும் சாப்பிட முடியுது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சாப்பிட முடியுது இல்லை, அது தப்புன்னு நான் சொல்லலை. அவங்க ஆங்கிளில் அது கரெக்டு. பட் காங்கிரஸ் ஆங்கிளில் வந்து அந்த கேஸ்பிங்னு வாங்கல, உயிர் திருப்பதற்கான மூச்சு திணறல் வருது. இப்போ காங்கிரஸோட கதை அதுதான். அதையே ஏன் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்கன்றதான் என் கருத்து. நிச்சயமா சார். இப்போ தமிழக காங்கிரஸ்லேருந்து எம்பியாக இருக்கக்கூடியவர் கூட அதை தொடர்ந்து பேசுகிற இந்த கூட்டணி குறித்துங்கும் பொழுது தலைமை எதையுமே சொல்லலை. இப்போ தலைமையின் ஒப்புதலோடு தான் பேசுகிறார் அப்படின்னு நீங்களும் நிறைய இடங்கள் அதை சுட்டி காட்டி நிச்சயமாக இருக்கும், மறைமுகமாக ஆதரவு இருக்கிறனால தான் பேசுகிறாருன்னு. ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அதற்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். இந்த நகர்வை எப்படி சார் பார்க்குறேன்? அதாங்க, முன்னுக்கு பின் முரணா போதுங்க. சொந்தத்து செலவில் காங்கிரஸ் தலையில் மண் அள்ளி போட்டுக்குது. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். அது எப்படி மாணிக்கம் தாக்கூர் ஒரு எம்பி, அவர் சொந்த கருத்துன்னு பேசுறதுக்கு 24 மணி நேரம் பற்றி சொல்கிறது என்ன? செல்வ பெருந்தகை என்ன உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்கணும். உடனே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். காங்கிரஸ் தான் கெட்டது இல்லாமல் சேர்ந்து திமுகவையும் கெடுத்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். யூ டேக் அ டிசிஷன். 2 கண்டனா போய் இவங்க மாட்டுறாங்க.
இவ்வளோ நடந்த பிறகும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று சொன்ன பிறகும் இந்த குரல்கள் எழும்புதுன்னா அது தலைமையோட ஆசீர்வாதம் இல்லாமல் எழும்பாது. அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். நிச்சயமா சார். இப்போ அது தலைமையே மறுக்க சொல்கிறார்களா, பிள்ளையும் கிள்ளி விட்டு அவர்களை தொட்டிலே ஆட்டுகிறார்களா, அல்லது என்ன முடிவை நோக்கி போகிறதுன்னு தெரியல. ஆனால் குறுகிய காலத்தில் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நீங்கள் கூறுவதை போல் இந்த கூட்டணி தொடர்கிறதா முறிகிறதானாலும் எதுனாலும் சேதாரம் உண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ந்தாலும் சேதாரம் உண்டு. நிச்சயமா சார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.